Hello dears, எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம பார்க்க போறது 28 days magic practice ஓட day 19 magic food steps. நம்மளோட லைஃப்ல கடவுள் நமக்கு ஒரு நாளைக்கு 86,400 செகண்ட்ஸ் gift-ஆ கொடுத்திருக்காங்க. ஆனா நாம ஒரு நாளையில ஒரு செகண்டாவது கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்றோமா அப்படின்னு கேட்டா டவுட் தான். நம்ம கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளோட லைஃப்ல மிராக்கிளான சேஞ்சஸ் வரதை நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் ஒரு விஞ்ஞானி. அவர் சொல்றாரு, என்னுடைய அக வாழ்க்கையும் புற வாழ்க்கையும் இறந்துவிட்ட அல்லது உயிரோடு இருக்கின்ற மற்றவர்களின் உழைப்பை சார்ந்துள்ளது. அவர்களிடமிருந்து நான் பெற்றுக்கொண்ட அல்லது பெற்றுக்கொண்டு இருக்கின்ற அதே அளவு என்னால் திரும்ப கொடுக்க முடியும் அளவுக்கு என்னை நான் உந்தி தள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் 100 முறை நினைத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுலேருந்து அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நம்மளோட லைஃப்ல நம்மளுக்கு கிடைக்கிற எல்லா விஷயங்களுக்கு பின்னாடியுமே நிறைய மனுஷங்களோட உழைப்பு இருக்கு. அதை நினைச்சு அவங்களுக்காக நம்ம தேங்க்ஸ் சொல்ல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு. அவர் நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருந்தாலும் அதுக்கு இணையான ஒரு கிஃப்டா தான் இந்த வார்த்தைகளை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அவரோட சீக்ரெட்டை நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட வழியை நம்மளும் பின்பற்றி நம்மளும் 100 முறை தேங்க்ஸ் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னையோட ப்ராக்டிஸ்க்காக நீங்க உங்களோட கால்களை ஒரு அடி எடுத்து வைக்கும்போது அந்த ஒரு அடிக்காக தேங்க்யூ சொல்லணும். அடுத்த கால்களை எடுத்து அடுத்த அடி வைக்கும்போது அதுக்காக தேங்க்யூ சொல்லணும். இப்படி 100 அடிகள் எடுத்து வைக்கும்போது 100 அடிகளுக்காக தேங்க்ஸ் சொல்லுங்க. இந்த 100 அடிகளும் பண்ணி முடிக்கிறதுக்கு 90 செகண்ட்ஸ் ஆகும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கும் போதும் நீங்க நன்றி உணர்வை ஃபீல் பண்ணி தேங்க்ஸ் சொல்லுங்க. அந்த ஸ்டெப்ஸை கவுண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்றத மறந்துடாதீங்க. நீங்க இந்த ப்ராக்டிஸை பண்றதுக்கு முன்னாடி உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு, பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட மைண்ட் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்களே செக் பண்ணி பாருங்க அப்படின்னு ரோண்டா பைன் சொல்றாங்க. நம்மளுக்கு சில டைம்ல நன்றி உணர்வு ஃபீல் பண்ணாம இருந்தாலுமே அந்த ப்ராக்டிஸ் முடியும் போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறத நம்மளால ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ப்ராக்டிஸை நீங்க எந்த இடத்துல இருந்து வேணாலும் பண்ணலாம், எந்த டைம்ல வேணாலும் பண்ணலாம், எங்க வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். நீங்க எங்கேயாவது போகும்போது நடப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணலாம். அல்லது ஒரு ரூம்ல இருந்து அடுத்த ரூமுக்கு போகும்போது பண்ணலாம். நீங்க கிச்சன்ல வாக்கிங் பண்ணும்போது பண்ணலாம். இந்த மாதிரி அல்லது நீங்க பஸ் ட்ரெயினை ஏறதுக்கு போகும்போது நடக்கும்போது கூட பண்ணலாம். நீங்க எந்த டைம்ல ஃப்ரீயா நடந்தாலுமே அந்த டைம்ல இந்த ப்ராக்டிஸை பண்ணலாம். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்க எவ்வளவு நெகட்டிவா ஃபீல் ஆயிட்டு இருந்தாலும் டல்லா ஃபீல் ஆயிருந்தாலுமே அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு எனர்ஜி ஃபீல் ஆகி நீங்க ஹாப்பியா மாறுறதை உங்களால ஃபீல் பண்ண முடியும். இன்னையோட ப்ராக்டிஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டுடே ப்ராக்டிஸ் டன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் என்னோட வீடியோ பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே.